அஜுமா நேரம் இல்லைங்க, அஜுமா நேரம் இல்லைங்க, கரெக்டாக இல்லைங்க. பாருங்க பாய் சாப், பாருங்க பாருங்க பாய் சாப், ஆண்கள் கொஞ்சம் கொஞ்சம் வீல் சேர்ல முன்னாடி வரும். அங்க பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. 10/2/2025 வந்த நமது அஜ்வாவுடைய ஹாஜிகள் தற்போது மஸ்ஜிதே குபாவுடைய அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்கள் எல்லோருக்கும் உம்ராவுடைய நன்மையை அல்லாஹ் வழங்கிடுவானாக. அல்லாஹ் தஆலா இவர்களுடைய துஆக்களை கபூல் செய்வானாக. இந்த பள்ளிக்கு சில வரலாறு இருக்கு, அது சொல்லப்படுது, கவனமா கேளுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகை தரக்கூடிய தருணத்தில் முதலாக கட்டிய பள்ளிவாசல் இந்த குபாவுடைய பள்ளிவாசல் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கரத்துல தோள்கள்ல கற்களை சுமந்து கட்டினாங்க இந்த பள்ளிவாசல். எப்படிப்பட்ட தருணம் தெரியுமா? இந்த குபாவாசிகள்லாம் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உதவி செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் எடுத்து மேலே வைப்பாங்க. வைக்கக்கூடிய தருணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இந்த மக்கள் சொல்லுவாங்க, யார் சொல்ல நீங்க ஏன் கல்லை தூக்குறீங்க, கல்லை நீங்க வைங்க, நாங்கள் தூக்குறோம்னு சொல்லி ரசூல்லாவை கீழே வைக்க வச்சுட்டு கல்லை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனதுக்கு திரும்பி கல்லை எடுத்து வச்சுருவாங்க. திரும்பி என்ன பண்ணிடுவாங்க, கல்லை எடுத்து மேலே வச்சுட்டு இந்த பள்ளிவாசலை கட்டினாங்க. இந்த பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன, ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த பள்ளிக்கும் அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயம் ஹரமுக்கு சொல்லல, காபத்துல்லாவுக்கு சொல்லல. என்னங்க, காபத்துல்லாவுக்கு சொல்லல, எங்க சொல்லல, மஸ்ஜித் நபவி மதீனத்துல் முனவ்வராவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவிக்கு அந்த பள்ளிவாசலுடைய சிறப்பு சொல்லல. ஆனா இந்த பள்ளிவாசலுக்கு என்ன சிறப்புனா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, இறை அச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல். என்னங்க, இறை அச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல். என்னங்க, அதாவது ஆரம்பத்துல அந்த பேரிச்சம்பழத்தினுடைய ஈச்சமட்டைகள் எல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க, ஒரு விதமான கட்டடங்களை உருவாக்கி முதல்ல தொழுகிறதுக்கு மதீனாவுல வந்து இறங்கணும்னே தொழுகிறதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த இடத்த ஒரு எத்தீம்கள், அதாவது ஆரம்பத்தில் இந்த இடம் யார்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு எத்தீம்கள்ட்ட இருந்தது, அனாதை பிள்ளைகளுடைய இடமாக இந்த இடம் இருந்துச்சு. அவங்கள்ட்ட சில தொகைகள் கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு இந்த இடத்த என்ன பண்ணாங்க, வாங்கினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கப்புறம் வாங்கி தான் அவங்களுடைய தோள்களை சுமந்து இந்த பள்ளிவாசல் கட்டாங்க. இதற்கு எதிர்புறமாக ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. அந்த ஒரு இடம் இருக்கு பாருங்க, அந்த இடம் நம்ம போகும்போது நான் காட்டுற இந்த இடம், அது காலி மனையாவே இருக்கும். அதுல செடி கொடி எதுவுமே முளைக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் ஒன்று கட்டப்பட்டுச்சு. என்ன பள்ளிவாசல்னா, இந்த பள்ளிக்கு எதிர்புறமா ஒரு பள்ளிவாசல், கரெக்டா இதுக்கு எய்தாப்புல மஸ்ஜிதே லிரார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இடையூறாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். அந்த பள்ளிக்கு பேர் என்ன, இடையூறாக. யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு உபைன்னு சொல்லக்கூடிய முனாஃபிக்குடைய தலைவனாக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உபைங்கிறவன் என்ன பண்றான், போட்டிக்காக ஒரு பள்ளிவாசல் கட்டினான். போட்டிக்காக ஒரு பள்ளிவாசல் கட்டிட்டு அதை திறக்கிறதுக்காக யாரை கூப்பிட்டான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, அந்த பள்ளிக்கு போகாதீங்க. அதுக்கு பிறகுதான் இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் இறங்குது, ல மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அல தக்வா, இறை அச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் இதுதான். அது இல்ல, அது மஸ்ஜிதே லிரார், இடையூறா கட்டப்பட்ட பள்ளிவாசல். அப்ப இறை அச்சத்துக்கும் மஸ்ஜிதே லிராருக்கும் உண்டான வித்தியாசத்தை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டினார். அதாவது இடையூறா போட்டிக்கு கட்டின பள்ளிவாசல் அந்த பக்கம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அந்த இடத்த ஒரு சஹாபி வாங்கினாங்க. அந்த மஸ்ஜிதே லிராருங்கிற இடத்த, அந்த மஸ்ஜிதே லிராருக்கு பின்னாடி அதை இடிச்சதுக்கு பின்னாடி அந்த இடத்த வாங்கினாங்க. ஒரு சஹாபி சாயலபான்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி வாங்கினாங்க. அந்த சஹாபி வாங்கி 10 வருஷம் 13 வருஷமா அந்த இடத்த வச்சிருந்தாங்களாம். அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை இல்லை. 13 வருஷ காலம் என்ன இல்லையா, குழந்தை இல்லையா, 13 வருஷ காலம் குழந்தை இல்லையா. 13 வருடத்திற்கு பின்னாடி என்னங்க, குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா இங்க கிடையாது. இந்த இடத்த வித்துட்டு போனாங்கல்ல, வேற இடத்துக்கு போனாங்கல்ல, அப்பதான் அவங்களுக்கு கிடைச்சது. அப்ப வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஒரு குப்பூண்டு கூட முளைக்காது. அந்த இடம் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிய இடம். என்னங்க, மலட்டுத்தன்மை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக ஆக்கப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு இருக்குன்னா, அதாவது ஒரு கோடி முட்டை கூட போனாங்க.
அந்த இடத்துல கோழி முட்டை கூட போடாத அப்படிப்பட்ட ஒரு இடம் இங்கே ஒன்று இருக்குது. மஸ்ஜித் நிரார்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. பாக்கி இடங்கள்லாம் உங்களுக்கு தோட்டங்கள் துறவுகள் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரசூலுல்லாஹி இங்கே வருவாங்க இல்லைங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் வருவாங்க, வந்து 2 ரக்காயத்தை தொழுவாங்க. வீட்டிலேருந்து ஒழு செஞ்சுட்டு வந்து சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்படும் போது ஒழு செய்து விட்டு இந்த வீட்டுக்கு வந்து, அதாவது பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காயத்து தொழுவாரோ ஒரு உம்ராவுடைய நன்மை. இதை முடிச்சதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சதக்கா செய்வாங்க, அதிகமாக செய்வாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா சஹாபாக்கள் சொல்றாங்க, மஸ்ஜித் குபாவுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உம்ராவுடைய நன்மையின் சந்தோஷம் அவங்களுடைய உள்ளத்துல இருக்குமா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான முறையில் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பு இன்னும் சில சிறப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த குபா வாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு சொன்னா சுத்தவாதிகள் அல்லாஹ் சொல்றான். என்னங்க இவங்கெல்லாம் இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தஹஹிரீன், சுத்தவாதிகள் அல்லாஹ் சொல்றான். அப்ப சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்க, இங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள்ல இங்க இருக்கக்கூடிய தோழர்கள்ல குபா வாசிகளை பார்த்து கேட்கறாங்க, உங்களுடைய சுத்தத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, சுத்தத்தை விரும்புவதாக சொல்றானே, நீங்க அப்படி என்ன சுத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படி என்ன சுத்தமா இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அந்த தோழர்கள் சொன்னாங்களா, யார் சொல்லலாம் பெரிய அளவுல இல்ல, நாங்க சிறுநீர் கழித்து விட்டால் முதல்ல கல்லை கொண்டு சுத்தம் செய்வோம், பிறகு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வோம், அப்புறம் குளிச்சிடுவோம். சிறுநீர் கழித்து விட்டால், அதாவது மலம் ஜலம் கழித்து விட்டால், அதாவது சாதாரண ஒண்ணுக்கு போற பாருங்க, அந்த சிறுநீர் கழித்து விட்டால் என்ன பண்ணுவாங்களா, கல்லை கொண்டு சுத்தம் பண்ணுவாங்களா, அதுக்கடுத்து என்னங்க, அதாவது தண்ணீரை கொண்டு சுத்தம் பண்ணுவாங்களா, சாதாரணமா இருக்கக்கூடிய சிறுநீர் கழிச்சு. அப்ப வேற விதமான குளிப்புகளுக்கு எந்த அளவுக்கு அவங்க சுத்தமா இருந்திருப்பாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க, அல்லாஹ் சுத்தவாதிகளை விரும்பப்படியா. இப்ப நம்மளும் சுத்தமா இருக்கணும்ல, அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க வீட்டுல இருந்து ஒளி செஞ்சுட்டு வாங்க. என்னங்க, உங்க வீட்டுல இருந்து ஒளி செஞ்சுட்டு வந்து இங்க 2 ரக்காத் சொல்றீங்கன்னா ஒரு உம்ராவுடைய எந்த பள்ளிக்கும் கிடையாதுங்க. தவாப் பண்ண தேவையில்லை, சஹி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு மக்காவோட உம்ரா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இங்க மதீனாவுல இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த மஸ்ஜித் குபா. சரிங்களா? நஃபில் 2 ரக்காத் அவ்வளவுதான்.